இன்றைக்கி காலையில் டைம் வந்து 5:30 ஆகுது. மார்னிங் பையனுக்கு ஸ்கூல் இருக்குது. ஸோ அதனால் நான் நேரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். தண்ணி வந்து இதுக்கு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். 2-3 கெட்டில் போட்டாலே போதும். பெரியவனுக்கு 6 மணிக்கே ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து சுடுதண்ணி வந்து போட்டு கொடுக்குறேன். இதுவே 8 மணிக்கு போனாங்கன்னா நான் ஃபஸ்ட் தண்ணி தான் குளிக்க சொல்லுவேன். அவர் டெய்லி வந்து சுடுதண்ணியில் குளிக்கிறது கிடையாது. ஃபஸ்ட் தண்ணி தான் குளிக்கிறது. ஆனால் 6 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா சுடுதண்ணி தான் கொடுப்பேன். ஏன்னா தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இது 2 டைம் போட்டால் எடுத்து குளிச்சுட்டு போயிடுவாங்க. பால் போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உல வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சிக்கிறேன். முகவரி எழுதி கொடுங்க அவனிடமே எனது கனவயனு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா தான் கிளற போகிறேன். ஒரு சைடு வந்து பால் காய வச்சு எடுத்துட்டேன். ஸோ அதை வந்து சக்கரை போட்டு ஆற்றி கொடுத்துடலாம். இன்றைக்கி வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் குடமிளகா போட்டு தான் நான் வந்து சேமியா கிளறியிருக்கேன். பச்சை மிளகா தீர்ந்து போச்சு. அதனால் காஞ்ச மிளகா வந்து சேர்த்துட்டு நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய பையனை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றிட்டேன். செடிக்கு வந்து தினமும் காலையில் சாயந்தரம் அந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றுவேன். ரொம்ப நிறைய தண்ணி விடுறது கிடையாது. கொஞ்சமாக வந்து தெளித்து விட்றது தான். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க கமெண்ட்டில், செடி வைக்கிற அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, மண் வந்து செடி கீழே அணைச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நாங்களும் அணைச்சி விட்டோம். பட் மழை வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் கரைஞ்சி போச்சு. இந்த மண்ணுக்கு என்னவோ தெரியலங்க, நம்ம என்ன தான் பண்ணாலும் இப்போ நம்ம மண்ணை கிளறி விடுறோம் அப்படின்னா காலை வச்சிட்டோன்னா உடனே அந்த மண் கல் மாதிரி செட் ஆகிடுது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் எல்லா செடிக்கும் தண்ணி விட்டுட்டு சரி வந்து நம்ம இட்லிக்கு ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த படியில் வந்து ஒரு படி உளுந்து எடுக்கிறோம் அப்படின்னா 5 படி வந்து அரிசி போட்டுக்குவேன். 1:5 இல்லை 5:1 அந்த ரேஷியோ தான் நான் போடுறது. இதில் நான் எப்படி எடுத்துக்குவேன் அப்படின்னா, ஒரு படி பச்சரிசி எடுக்கிறேன்னா 4 படி புழுங்கலரிசி எடுத்துக்குவேன். எல்லாமே ரேஷன் அரிசி தான். அதுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்துட்டு நான் கழுவுவேன். கல்லுப்பு சேர்த்துட்டுனா ஒரு மாதிரி அந்த வழவழப்பு தன்மை இருக்கும் அந்த அரிசியில், அது வந்து இல்லாமல் இருக்கும். ஒரு சைடு வந்து பருப்பு வேக வச்சுருக்கேன், அது வெந்துட்டுருக்கு. கையோட போய் நான் உளுந்துமே ஊற வச்சுக்கிறேன். 5 படி அரிசி எடுத்ததுனால ஒரு படி வந்து நான் உளுந்து எடுத்துட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். ஒரு 5 தண்ணி அந்த மாதிரி வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். அரிசி எடுத்துகிட்டு நல்லா புடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து உப்பு சேர்த்தேன். உப்பு சேர்த்து நல்லா கழுவிக்கிறேன். உப்பு சேர்த்துனா அந்த குழன்னு இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேங்குது. அதே மாதிரி இட்லியுமே நல்லா வெள்ளையாக இருக்கும். அதுக்கப்புறம் அரிசியை நான் ஊற வச்சுட்டேன். உளுந்துமே ஊற வச்சுட்டு இதிலே நான் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டு அது நல்லா வந்து 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அரைப்பேன். 4லேருந்து 4:30 மணி நேரம் ஊறினா கரெக்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு அரிசியை சேர்த்து அரைச்சிக்குவேன். ஏன் அப்படின்னா கரண்ட்டு நம்ப முடியாதுங்க. நான் என்றைக்கெல்லாம் மாவு அரைக்கிறேனோ அன்றைக்கி தான் வந்து கரண்ட் கரெக்டாக போகும். அதனால் ஃபஸ்ட்டு அரிசியை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கிரைண்டர் வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்குவேன். ஒரு சைடு அரிசி ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாம்பழம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். வீட்டுக்கு முன்னாடி வந்து மரம் நாங்கள் வச்சுருக்கோம். அதில் வந்து மாங்காயை வந்து பறிச்சிட்டோம். ஓரளவுக்கு செங்காய் இருக்குது, அதை பறிச்சிட்டு பழுக்க போட்டிருந்தோம். அதில் 1-2 வந்து பழுத்து இருந்துச்சு. சரி வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் ஒரு சைடு வந்து ஓடிட்டுருக்கு கிரைண்டரில், இன்னொரு சைடு வந்து மாம்பழம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துட்டேன். மாம்பழம்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்து ஸ்கின் கேர் நான் பண்ணுவேன். வீட்டிலே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். சில பொடியெல்லாம் வந்து அரைச்சி வச்சுட்டு அது வாரத்தில் 2 டைம் 1 டைம் வந்து நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஃபேஸ்க்கு அதுக்கப்புறம் எப்போ ஃப்ரீயாக இருக்குன்னா அப்போ கை கால் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்குவேன். நம்ம ஸ்கின் கேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கலருமே கூட சேஞ்ச் பண்ண முடியும். நான் வந்து சின்ன வயசில் நல்லாவே பிளாக்காக இருந்தேன். எல்லாருமே நான் வந்து கருப்பு குட்டி அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணி விளையாடுவாங்க. கருப்பாக இருக்கேன்னு சொல்லி நான் வந்து ஃபீல் பண்ணது கிடையாது. பட் நான் வந்து ஸ்கின் கேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்படி பண்ணும்போது எனக்கு ஸ்கின் கலர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு. ஒரு சின்ன பவுலில் நான் அந்த பொடியை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தயிர் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் நல்லா வந்து காய விட்டுட்டேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நமக்கு நல்லா ட்ரையாக ஃபீல் ஆகும். வாய் திறக்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி நல்லா ஸ்கின் டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா போயிட்டு அதை நான் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லை மாய்ஸ்சரைசர் என்கிட்ட கிடையாது அப்படின்னா ரோஸ் வாட்டர் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்படி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்காது. ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் போடுறோன்னா அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரை ஆக சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ட்ரை ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறோம். மாய்ஸ்சரைசர் இல்லை அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூடயும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே பேக் வந்து நான் போட மாட்டேன். கொஞ்சம் மாற்றி மாற்றி போடுவேன். இந்த நாள் இதை போடுறேன்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா வேறு ஒரு ஃபேஸ் பேக் நான் போடுவேன். மோஸ்ட்லி இது வரைக்கும் ஃபேஸ் பேக் நான் வெளிலேருந்து வாங்கினது கிடையாது. எல்லாமே வீட்டில் நான் ஓனாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டது தான். சித்திரை மாதம்லாம் வருதுன்னா நல்லா வந்து வெயில் காயும். அந்த டைமில் எதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். வேப்பிலை, அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாமே வந்து துருவிட்டு அதுக்கப்புறம் காய வச்சு அதோட கொஞ்சம் பொருளெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அரைச்சி சலிச்சு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுக்குவேன். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அந்த ஃபேஸ் பேக் நான் யூஸ் பண்ணுவேன். ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸ்கின் வந்து கலர் சேஞ்ச் ஆக நான் பெருசாக எதுவுமே பண்ணல. வெறும் ஸ்கின் கேர் மட்டும்தான் பண்ணேன். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்மளே ஸ்கின் கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் எந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும். அரிசி நல்லா அரைஞ்சிடுது சரியா, அதை அள்ளிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்து போட்டு விடணும் அரிசி. நான் 5 படி ஊற வச்சுருக்கேன். அதனால் வந்து நான் 2 தடவையாக போட்டு எடுத்துக்குவேன். ஒரு தடவை போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது மாவு ஃபுல்லாக வாரி அடிக்குது. அதனால் நான் வந்து 2 டைமாக போட்டு எடுத்துக்கிறது. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கையோட வந்து மாவை கரைச்சி வச்சிருவேன் நான். எப்படி சொல்கிறது, முன்னாடிலாம் வந்து உப்பு போடாமல் கரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்குவேன். பாதி வந்து உப்பு போட்டு வச்சுக்குவேன். இப்போது நான் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. ஒன்றாவே சேர்த்து ஃபுல்லாகவே உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு அதுலேருந்து பாதி எடுத்து நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்குவேன். ரொம்ப நாள் வந்து எனக்கு மாவு வராது. நான் ஒரு வாரத்துக்குலாம் அரைச்சி போட மாட்டேன். ஒரு 3 நாள் அப்படி தான் எனக்கு வரும். ஏன்னா மார்னிங் வந்து இட்லி ஊற்றுறோம், அதுக்கப்புறம் நைட் வந்து தோசை ஊற்றுறோம். இப்படி 2 நேரமும் செய்யறதுனால ரொம்ப நாள் எனக்கு மாவு வராது. நான் வந்து வாரத்துக்கு 2 டைம் மாவு அரைச்சி போட்டுக்குவேன். மீதி டைமில் பொங்கல் பண்ணுறது, பூரி, அதுக்கப்புறம் சேமியா, உப்புமா அந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு நான் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுக்குவேன். அவ்வளோதான், மாவு வந்து அரைச்சி முடிச்சிட்டோம். இன்றைக்கான வேலை அவ்வளோதான் முடிஞ்சுதுங்க. இதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.